ஐயோ என் உறவினர்கள் இப்படி இருக்கிறார்களே, எப்படி 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 இந்த தேசத்தில் என் தலையை நான் நிமிர்ந்து நடக்க முடியும்? எப்படி இந்த தேசத்தில் நான் என் தலையை நிமிர்ந்து நடக்க முடியும்? எப்படி நான் வெளியே செல்ல முடியும்? எப்படி நான் சபைக்கு செல்ல முடியும்? எப்படி இந்த சமுதாயத்தை நான் ஃபேஸ் பண்ண முடியும் என்று என்று பலவிதமான அங்கலாய்ப்போடு நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? என கருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறார், உன் அங்கலாய்ப்பை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய உன் வாழ்க்கையிலே சரிபடாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சரிபடுத்துவதற்காய் இந்த ஜெப நேரத்திலே கர்த்தர் உன்னை இணைத்திருக்கிறார். நீ அல்ல, இந்த சத்தத்தை நீ அல்ல, உன்னை கேட்கும்படிக்கு கர்த்தரை வைத்திருக்கிறார். இப்பொழுது கேள், நீ கேட்டுக்கொண்டே இருந்த ஜெபத்தை நீ கேட்க 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 இந்த ஜெபத்தின் மூலமா என் தேவனாகிய கர்த்தரின் வாழ்க்கையிலே மகத்துவமான மகிமையான காரியங்களை அவரால் செய்யக்கூடும். தேவ பிள்ளையே, ஏசையா ஏசையா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஐயா ஏசையா. ஷாலரதலரே லாபரகதலரவோ ஷகலரமஷியந்தரா. நல்லவரே நல்லவரே வல்லவரே. ஷலரபலரி அந்தலபா ஷலபரி கதலரபோ ஷண்டலபா கதரதி அந்தரபா. ஹல்லேலூயா இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. கபரதலப ஷிகபலதரப கதலரபா. நன்றி அப்பா. ஷகதலரப கதரஷே லாபஹஷகதலரபஷகதரனா லாப்ரஹஷியந்தலகதரதலரபா. உயிர்த்தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரமையா. ஓ உயிர்த்தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை மகிமை மகிமை. ஷகதரபலரியந்தலரபோ ஷிகபலதரபா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஜெப நேரத்தில் தகப்பனே, உயிருள்ள தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த ஜெப நேரத்தில் தகப்பனே, நாங்கள் உயிருள்ள தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மரித்து போன தேவத்தினிடத்தில் அல்ல, கல்லும் ஆண்டவரே மண்ணும் மரமும் ஆண்டவரே அல்ல அப்பா. ஷகரி அந்தரபா ஷிகதரபா ஓ ரபஹஷகதலரபா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலேயே நாங்கள் வந்திருக்கிறோம். கல்லினிடத்தில் அல்ல, மரத்தினிடத்தில் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நன்றி அப்பா. நீர் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, மூக்கிருந்தும் முகராதவர் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இன்றும் ஆண்டவரே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீரையா. இன்றும் நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம் திருவுள சித்தத்தை ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான கிரியைகளை நீர் இன்றும் இந்த உலகத்தில், இன்றும் ஆண்டவரே இந்த பூமியிலே, இன்றும் என் வாழ்க்கையிலே, இன்றும் ஜனங்களுடைய ஆண்டவரே, இன்றும் மக்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து கொண்டு வருகிறவரினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்று நீர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். இன்று நீர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, இன்றும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் அப்பா நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியிலிருந்து அகப்பட்டிருக்கிறவர்களை ஆண்டவரே விடுதலையாக்குகிறவராய், இன்னும் ஆண்டவரே நன்மை செய்கிறவராய், கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய், இந்த உலகத்தில் பூமியின் எல்லா இடங்களிலையும் சுற்றி திரிகிறே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
என் குடும்பத்தின் பாடுகள், என் குடும்பத்தின் உபத்திரவங்கள், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்ச்சிகள், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒரே ஒருவர் நீர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறதையா. யாரிடத்தில் போவேன் என் நிலைமையை சொல்லுவதற்கு? என் குடும்பத்தில் நடக்கிற இப்படிப்பட்ட அவலட்சணமான, என் குடும்பத்திலே, என் கணவன் வாழ்க்கையிலே, என் மனைவி வாழ்க்கையிலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்கிற இந்த அவலட்சணமான காரியங்களை நான் யாரிடத்தில் சொல்லுவேன்? யாரிடத்தில் சொல்லுவேன்? ஐயோ என் கணவன் இப்படி இருக்கிறானே, ஐயோ என் மனைவி இப்படி இருக்கிறாளே, ஐயோ என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, ஐயோ என் உறவினர்கள் இப்படி இருக்கிறார்களே, எப்படி 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 இந்த தேசத்தில் என் தலையை நான் நிமிர்ந்து நடக்க முடியும்? எப்படி இந்த தேசத்தில் நான் என் தலையை நிமிர்ந்து நடக்க முடியும்? எப்படி நான் வெளியே செல்ல முடியும்? எப்படி நான் சபைக்கு செல்ல முடியும்? எப்படி இந்த சமுதாயத்தை நான் ஃபேஸ் பண்ண முடியும் என்று என்று பலவிதமான அங்கலாய்ப்போடு நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? என கருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறார், உன் அங்கலாய்ப்பை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றே உன் வாழ்க்கையிலே சரிபடாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சரிபடுத்துவதற்காய் இந்த ஜெப நேரத்திலே கர்த்தர் உன்னை இணைத்திருக்கிறார். நீ அல்ல, இந்த சத்தத்தை நீ அல்ல, உன்னை கேட்கும்படிக்கு கர்த்தரை வைத்திருக்கிறார். இப்பொழுது கேள், நீ கேட்டுக்கொண்டே இருந்த ஜெபத்தை நீ கேட்க 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 இந்த ஜெபத்தின் மூலமா என் தேவனாகிய கர்த்தரின் வாழ்க்கையிலே மகத்துவமான மகிமையான காரியங்களை அவரால் செய்யக்கூடும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு செய்வார். உன் கணவன் வாழ்க்கை மாறும், உன் மனைவி வாழ்க்கை மாறும், உன் பிள்ளைகள் வாழ்க்கை மாறும், உன் உறவினர் வாழ்க்கை மாறும், உன் சமுதாயம் மாறும், உன் கிராமங்கள் மாறும், உன் தேசங்கள் மாறும். ஏனென்றால் இவர் ஜீவனுள்ள தேவன், இவர் ஜீவனுள்ள தேவன், இவரே 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 ஜீவனுள்ள தேவன். உன் குறைகளை, உன் நிலைமைகளை அறிந்திருக்கிறவர், உன் குறைகளை நீக்குகிறவர், உன் நிலைமைகளை மாற்றுகிறவர். புதிதான வாழ்க்கை, புதிதான வாழ்க்கை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வாழ்க்கையை தேவன் இன்றைய நாளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் உனக்கு அவர் தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். கருமையான தேவ பிள்ளையே, அலங்கோலமாயோ என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்களே. ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு மதியானமும் என் வாழ்க்கையில இப்படியா கடக்க வேண்டும்? ஐயோ, இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை, இவ்வளவு வேதனையான நிலைமை எனக்கா, என் குடும்பத்திற்கா, என் பிள்ளைகளுக்கா, என் கணவனுக்கா, என் மனைவிக்கா என்று சொல்லி அங்கலாய்த்து தவித்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் உன் செவிகளிலே கர்த்தர் பேசுகிறார். மகளே மகனே என்று சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று என் தேவன் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, அலங்கோலமான உன் குடும்பம் அலங்காரமான குடும்பமாய், மகிமையான ஒரு குடும்பமாய் மாறுவதற்கு நீ என்ன செய்யணும்? இப்பொழுது தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிடு. இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் உன்னால் முழங்கால் பண்ணிட முடியவில்லை என்றால் இப்பொழுது எழுந்து நில். இந்த ஜெபத்திற்கு, இந்த ஜெபத்திலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த தேவனுக்கு ஒரு மரியாதை, இந்த ஜெபத்தில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த தேவனுக்கு ஒரு கனத்தை நீ கொடுப்பாய் என்றால் இன்று இன்று உன் வாழ்க்கையில் நீ அற்புதத்தை காணாமல் நீ போக மாட்டாய். இன்று இன்று உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை காணாமல் நீ போக மாட்டாய். யாஸ் 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 ஓ ஜீசஸ் அகதரா பகதரியா ஷபகதல ரபகதரா லாபக சிகபல துடபல ரியாண்டலபா ருக்க மந்தகடபோ ஷடரியா லாக பௌஷகல ரதிஹா லாபக ஷகதல ரபகதியா லகதகதியா கபபமஷே அரபபகதரதல ரபா. பிரிந்து போயிருக்கிறவன் குடும்பங்கள், சீர்குலைந்து போயிருக்கிறவன் குடும்பங்கள் சீரமைக்கப்படும். மறுபடியும் ஒன்று சேர்க்கப்படும். நீ திரும்ப கட்டப்படுவாய். தாவீதின் கூடாரம், உடைந்து போன, இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் எடுப்பித்து கட்டினது போல உன் குடும்பத்தை கட்டுவதற்கு இந்த தேவனுக்கு சாதாரண காரியம். இடிந்து போன, தளர்ந்து போன, உலர்ந்து போன தேவ பிள்ளையை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்டுவதற்கு இந்த தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.
இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவ பிள்ளையே, யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்போம். தேவ பிள்ளையே, ஒரு நிமிஷம் சிந்தித்து பார். இது நீ சிந்திக்க வேண்டிய காலம், இது நீ சிந்திக்க வேண்டிய காலம், இது சிந்திக்க வேண்டிய நேரம். இனி உன் நேரத்தை கடத்தாத, இனி உன் நேரத்தை நீ கடத்தாத, இனி உன் நேரத்தை நீ வீணடிக்காத, வீணடிச்சிடாத. இது உன்னோடு கர்த்தர் பேசுகிற ஒரு நேரம். நீ யாராயிருந்தாலும், நீ யாராயிருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் தேவ பிள்ளையே, நீயும் சேவிக்க வேண்டும், உன் குடும்பமும் சேவிக்க வேண்டும். நான் மாத்திரம் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறேன், நான் மாத்திரம் இயேசுவை ஆராதிக்கிறேன். வீட்டுக்கு தெரியாமல், குடும்பத்திற்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், பேர பிள்ளைகளுக்கு தெரியாமல் நான் ஆலயத்திற்கு போயிட்டு வரேன், நான் மாத்திரம் போயிட்டு வரேன், எனக்கு 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 என் குடும்பத்தில் வேற யாருக்கும் தெரியாது என்று சொல்லி மறைமுகமா தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றே உன் நாள், இன்று உன் விடுதலையினால், இன்று உன் அற்புதத்தினால். தேவ பிள்ளையே, நீ மாத்திரம் அல்ல, நீ மாத்திரம் அல்ல, நீ மாத்திரம் அல்ல. நல்லதுதான், நீ மாத்திரம் போய் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை தேடுவது, கர்த்தரை ஆலயத்திற்கு போவது நல்லதுதான். ஆனால் உன் ஆத்துமாவிலே உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது, உன் ஆத்துமாவிலே உனக்கு ஆரோக்கியம், சுகம் கிடைத்திருக்கிறது. ஆனால் உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, விடுதலை இல்லை. இன்னும் அதே பாவத்தின் வழக்கத்திலே, இன்னும் அதே விக்கிரகத்தை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே. இவர்களை திருப்புவது யார்? இன்னும் ஏதோ ஒரு ஊழியக்காரர்கள் வருவார்கள், இன்னும் ஏதோ ஒரு மனிதன் வருவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லை 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 இல்லை. தேவ பிள்ளையே, நீதான் நீதான் நீதான். கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் மறைமுகமாய் நீ என்னை ஆராதிக்கிறாய், நல்லதுதான். ஆனால் உன் குடும்பம் ஷாபாலா ராபாலா கதரா கடதரபா ராபகா ஷிகபதரபா லாபகதி அந்தரபா ஷிகபலதரபா லூபகா ஷகதலரபா லேப்ரோஹோ ஷேகரதி அந்தரபா லாப்ரோஹோ ஷபலஹந்த கடாதி அந்தரபா. நீ உன் வீட்டை ரட்சிக்கணும், நீ உன் வீட்டை பாதுகாக்க வேண்டும். தேவ பிள்ளையே, இப்பொழுதே 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 உன் குடும்பத்துக்காய் செபிப்பாயா? இயேசுவே, ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்காய் செபிப்பாயா? ஒரு தீர்மானத்தை எடு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம். சங்கீதம் 128:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஓ, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. நீ நன்மை அடைவாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இனி வரும் காலங்களிலே, இனி வரும் காலங்களிலே உன் கை, இனி வரும் காலங்களிலே, இனி வரும் காலங்களிலே எழுதி வைத்துக்கொள். இனி வருகிற காலங்களில் உன் கை நீ யாரிடத்திலையும் போய் ஏந்துவதில்லை, உன் கைகளை கொண்டு வேற யாரிடத்திலையும் போய் ஏந்துவது இல்லை. இனிமேல் 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 ஒரு தீர்மானத்தை எடு. என் கைகளை கொண்டு யாரிடத்திலும் போய் நான் ஏந்தி நிற்பது இல்லை. எனக்காய் இந்த காரியங்களை மற்ற மனிதர்களிடத்தில் நான் கேட்பு போகிறது இல்லை. ஏனென்றால் தேவ பிள்ளை, நீ கர்த்தரை சேவிக்கிறாய், கர்த்தரை ஆராதிக்கிறாய். அப்படி என்றால் அவரே உன்னை போஷிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரை நீ தேடுவாயானால் அவரே உன் வழிகளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ பாக்கியவானாய் இருப்பாய். நீ உன் கைகளின் பிரயாசங்களை சாப்பிடுவாய் என்று கர்த்தரே, yes Lord, கர்த்தரே சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஷகபலகதரகதரபா. இன்று ஒரு தீர்மானத்தை எடு, இன்று ஒரு தீர்மானத்தை எடு சகோதரி. ஷபலகதரகபபா. என்னோடு இணைந்து தேவ பிள்ளையே, இந்த ஜெப நேரத்தில் நீ சோர்ந்து போகக்கூடாது. நீ சோர்ந்து போகக்கூடாது. என்னோடு இணைந்து கர்த்தரை ஆராதி. இது ஒரு ஆராதனை பாடல் அல்ல. ஹல்லேலூயா. இது வசனம், இது ஒரு பாடல் அல்ல, இது ஒரு ஜெப விண்ணப்பம். தேவ பிள்ளையே, ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி, வாழ்க்கையில என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே ஷகதலரபகதரா
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருப்போம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து காத்திருப்போம் ஏசையா, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருப்போம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லலாமா? உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். ஆமா ஆமா ஆண்டவரே, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லுங்க, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதமே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருப்போம் ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருப்போம் ஏசப்பா. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருப்போம் ஏசப்பா. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, ஆமென். உம்மை தான் நம்பி இருப்போம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, இன்றே உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்திலே அவர் உனக்காக இயேசு கிறிஸ்து, ஓ ஜீசஸ், இன்றே உனக்காக அப்பா என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைகளை நீ இறங்கும் ஐயா. நீர் இறங்கினால் ஆண்டவரே, நீர் 1000 தலைமுறைக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய இரக்கங்களை பாராட்டுகிற தேவனாயிருக்கிறீரே. நீர் இறங்கினால் 1000 தலைமுறைக்கு ஆண்டவரை இரக்கம் உண்டு அப்பா. ஆண்டவரை எங்களை சங்கரிக்க, எங்களை அழிக்க சத்துரு ஆண்டவரை ஒரு நொடி பொழுதுல எங்களை அழிக்க வகை தேடுகிறானே. ஆண்டவரை ஒரு நிமிட பொழுதுல எங்களை அழிக்க வகை தேடுகிறானே. காலம் முழுவதும் எங்களை அழிக்க வகை தேடுகிறார். காலம் முழுவதும் எங்களுக்கு உபத்திரவங்களை தருகிறார். காலம் முழுவதும் எங்களுக்கு வேதனைகளை தருகிறார். நித்திய சங்கிலினாலே ஆண்டவரே, நீர் இந்த சத்துருக்களை உம்முடைய பாதாளத்திலே நீர் அதை கட்டி போடுவீராக. எனக்கு விரோதமாய் போராடுகிற படையெடுக்கிற அந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகளை, அந்த பொல்லாத அந்தகார கிரியைகளை நித்திய காலமாய் ஆண்டவரே அந்த பாதாளத்திலே நீர் சங்கிலிகளினாலே கட்டி அதை வைப்பீராக, கட்டப்படுவதாக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலையும் தேவ ஆளுகை உண்டாகட்டும், தேவ கிருபை உண்டாகட்டும், விடுதலை சம்பவிப்பதாக, அற்புதங்கள் சம்பவிப்பதாக, வீட்டுக்குள்ளே குடும்பத்திற்குள்ளே சமாதானம் உண்டாவதாக. ஷகதல ரகபதி அந்தரபா காலலரபஷி அந்தரபா லாபகதரபா. எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள் உன் வாழ்க்கையில வந்தாலும் தேவ பிள்ளையே, ஹalleluya, கர்த்தருடைய சட்டையின் நிழலிலே நீ
வந்து நிற்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்று அவராலே நிறைவான பலனை நீ பெறுவதற்காக நீ தேவனை நோக்கி கேட்டுக் கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து கேட்பாய், ஆண்டவரே நீங்க நிச்சயமாய் செய்வீர், நீ நிச்சயமாய் எங்க வாழ்க்கையில செஞ்சு முடிப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில உங்க கரத்தை நோக்கி நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி கேளுங்க. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லுங்க, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லலாமா? உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லுங்க, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுமே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருப்போம் ஏசப்பா. அற்புதமே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருப்போம் ஏசையாவே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருப்பேன் ஏசையா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். ஆமா ஆமா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்கிறவர் அல்லவா? ஆண்டவரே, என் கணவன் வாழ்க்கையில, ஆண்டவரே என் மனைவி வாழ்க்கையில, ஆண்டவரே ஓமை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற விதமாய் தேவனுடைய சன்னிதானத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளையும் ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா. ஷகபல ரகதரா ரபகதல ரபோ சந்தர பகதல ரகதரா. ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவர் நீதிமானுடைய குடும்பத்தை, அவர் நீதிமானுடைய வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில எனக்கு அருமையானவர்களே, உன் வாழ்க்கையில அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்று டுடே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சன்னிதானத்துல, இந்த ஜெபத்துல ஆண்டவரே இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் தொடுமையா மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. இனிமேல் இந்த குடும்பத்தின் வாழ்க்கையில எந்த சச்சரவோ, எந்த சத்துருடைய வல்லமைகள், போராட்டங்கள் இருக்கக்கூடாது. ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, என் ஜனங்கள் சமாதானமுள்ள வாசஸ்தலத்திலும் பாதுகாப்பான குடியிருப்புகளிலும் அமைதியான இளைப்பாறுதலின் இடங்களிலேயும் குடியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, சமாதானமுள்ள வாசஸ்தலமாய் இந்த குடும்பம் மாறுவதாக, பாதுகாப்பான குடியிருப்பாய் இந்த குடும்பம் மாறுவதாக, அமைதலுள்ள இளைப்பாறுதல் எல்லா இடங்களிலையும் பிள்ளைகள் வசிக்கிற இடங்களில் இருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் ஆசீர்வதியும், உயர்த்தும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.